கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 85 வயது நிறைந்த ஒரு பாட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினாள். அவருடைய பிள்ளைகள், கணவர் எல்லாரும் அவர்களுக்கு வாழ்த்துகள் சொல்லி சந்தோஷமாக அதை கொண்டாடினார்கள். அப்பொழுது அந்த பாட்டியம்மா எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒன்றை சொன்னார். நீங்கள் இந்த உலகத்திலே ஜோதிடம் என்ற ஒன்றை எந்த வடிவத்தில் சொன்னாலும் நீங்கள் நம்பாதிருங்கள். கடவுள் தம்முடைய சித்தத்தை யாருக்கும் யார் மூலமாகவும் வெளிப்படுத்துவதில்லை. எனக்கு 22 வயதாக இருக்கும்போது எனக்கும் எனது கணவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்திருந்தார்கள். அப்பொழுது எங்கள் வீட்டுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர் வந்தார். அவர் எங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்துவிட்டு, இந்த ஜாதகம் ரெண்டும் பொருந்தி வரவில்லையே, இந்த திருமணம் நடந்தால் அந்த கணவருக்கு வேலையிலே பிரச்சனைகள் உண்டாகும், ஆயுசு நாட்கள் பாதிக்கப்படும், அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இராது. எனவே நீங்கள் பொருத்தமான வேறு ஜாதகத்தையும் வேறு நபரையும் கண்டுபிடியுங்கள், இது சரியாக இல்லை என்று தன்னுடைய ஆலோசனையை சொன்னார். அதை கேட்டு நான் மிகவும் மனமுறிவடைந்து தற்கொலைக்கு திட்டம் போட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது என்னுடைய சித்தப்பா ஒருவர் இராணுவத்தில் இருந்து வந்தவர், அவர் அதை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்தி என்னை ஒரு நல்ல மனநல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கே டாக்டர்கள் ஒரு வாரம் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதன் பிறகு நான் துணிந்து திருமணம் செய்து கொண்டேன். இதோ உங்க தாத்தா இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய தொழிலில் மேலும் மேலும் உயர்வைத்தான் அவர் கண்டார். எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் எங்களை வாழ்த்தும்படிக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த 60க்கும் மேற்பட்ட வருடங்கள் நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம். அப்படியானால் அந்த ஜோதிடன் சொன்னது பொய்யல்லவா? அவனை தேடி கண்டுபிடித்து உதைக்க வேண்டும் என்று நான் அநேக முறை சிந்திப்பதுண்டு. இன்னைக்கு அநேகரிய வாழ்க்கையில இப்படி பொய்களை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை கவிழ்த்து போடுகிற ஜோதிடக்காரர்கள் உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்பில்லை. பலவிதமான கணக்குகள் என்றெல்லாம் சொல்லி பொய்களையே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் அதை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முன்னாக ஒரு உதாரணம். தீமையானவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவர் எல்லாவற்றையும் மதுநதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருங்கள் என்று ஆலோசனை சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்போதெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை கண்டித்து உணர்த்தி கர்த்தர் தம்மோடு சேர்த்துக் கொண்டார். ஏசாயா 47 அதிகாரம் 13 வசனம், உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாழொலியை போல் இருக்கிறார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி ஜுவாலையில் இருந்து விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தளலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. இன்றைக்கு ஜோதிடம், நாள் பார்த்தல், குறி சொல்லுதல் ஆகிய தீமைகளை விட்டு நாம் விலக வேண்டும். அவைகள் பதரை போல் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அவர் கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்கி ஞானிகளின் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அவருடைய கரம் எல்லாவற்றையும் செம்மையாய் செய்கிறது. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே நாம் கர்த்தர் ஒருவரையே நம்பியிருப்போம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.